1800 காலகட்டம் வரைக்குமே தமிழுக்கான அங்கீகாரம் அப்படின்றது நமக்கு சுத்தமா கிடைக்கவே இல்லை. இந்த பார்ப்பா அந்த ஆரியம் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமஸ்கிருதம் தான் உலகத்தின் மூத்த மொழி, தமிழுக்கு எல்லாத்துக்குமே சமஸ்கிருதம் தான் முன்னோடி மொழி அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தான். இது எப்ப மாறிச்சு, தமிழுக்கான அங்கீகாரம் எப்ப கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுல தான். இந்த 19ஆம் நூற்றாண்டு தான் மொழியியல் ஆராய்ச்சி அப்படின்றத வெள்ளக்காரங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழுக்கான அங்கீகாரமே வெள்ளக்காரன் மூலியமா கிடைக்கவே ஆரம்பிச்சது. ஆக்சுவலா வெள்ளக்காரன் இந்தியாவை ஆட்சி செய்யும் போது அவங்களுக்கு ரூல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மக்கள் பேசக்கூடிய அந்த மொழி, கலாச்சாரம், அந்த வாடியல் பண்பாட்டு ரீதியா அந்த இந்தியாவை பாத்தீங்கன்னா 3 தலைமை மாகாணங்களா பிரிச்சாங்க. அதுல முதல் மாகாணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்கத்தா தலைமை மாகாணம், 2வது மும்பை தலைமை மாகாணம், 3வது சென்னை தலைமை மாகாணம், அதாவது சென்னை பிரசிடென்சி. இந்த சென்னை தலைமை மாகாணத்துக்குள்ள இதெல்லாம் அடங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சென்னை பிரசிடென்சிக்குள்ள அடங்குச்சு. சோ இப்ப இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியை பிரிச்சாச்சு. இப்ப மெட்ராஸ் பிரசிடென்சியை பிரிச்சாலும் அங்க வாழக்கூடிய, அங்க பேசக்கூடிய மக்களோட மொழியை பேசணும் இல்லையா, அந்த ரூல் பண்றவங்களுக்கு அந்த மொழி தெரிஞ்சாதான் அந்த மக்களோட ரூல் பண்ண முடியும் அப்படின்னு FW எல்லிஸ் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா 1812 காலகட்டத்துல ஃபோர்ட் சென்ட் ஜான் காலேஜ மெட்ராஸ் பிரசிடென்சியில் நிறுவுறார். அது எதுக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களோட மொழிகளை வந்துட்டு அங்க ரூல் பண்ணக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அப்போதான் ரூல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த காலேஜை நிறுவனர். அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்குமே எல்லிஸ் என்ன நினைச்சிட்டு இருந்தாரு அப்படின்னா, எஸ், சமஸ்கிருதம் தான் முதல் மொழி, மூத்த மொழி, தமிழ், கன்னடம், மலையாளம் எல்லாத்துக்குமே சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி அப்படின்ற மாதிரி அவரும் நினைச்சிட்டு இருந்தார். ஆனா இந்த 19ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொழிகள் ஆராய்ச்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மொழிகளை அவர் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போதுதான் இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளத்துக்கும் சமஸ்கிருதத்துக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்றத அவர் உறுதிப்படுத்துறாரு. அதாவது சமஸ்கிருத மொழியில் வரக்கூடிய அந்த வார்த்தைகள் இல்லாமலேயே தமிழால் தனிச்சு இயங்க முடியும் அப்படின்றத, அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளுவம் இது எல்லாமே அது ஒரு தனி மொழி குடும்பம், அது ஒரு தனி இனம் அப்படின்றத உறுதிப்படுத்தும் விதமா 1816ல கேம்பல் அப்படின்ற ஒருத்தர் பாத்தீங்கன்னா தெலுங்கு கிராமர் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதினார். அதுல பாத்தீங்கன்னா திராவிடன் ப்ரூஃப் அப்படின்ற பேர்ல அந்த புத்தகத்தோட முன்னுரையில திராவிடம், தெலுங்கு அப்படின்ற திராவிட ப்ரூஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணி இந்த திராவிட மொழிகளான தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது எல்லாத்துக்கும் தமிழ் தான் மூத்த மொழி, இந்த தமிழ் இதை அடிப்படையா வச்சுதான் மற்ற மொழிகள் வந்தது அப்படின்னு 1816ல முதல்ல அவங்க பதிவு பண்றாங்க.